உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த கதைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் சாரதாம்மா வீட்டுக்கு பொண்ணுங்க எல்லாத்தையும் வர சொல்லி அவங்கள ரொம்ப அன்பாக பாசமாக அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சாப்பிடாம வந்திருக்காங்கங்கிறனால யமுனா வந்து ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டு வந்தேன்னுவாங்க. காவேரி வந்துட்டு இல்லைம்மா டைம் ஆயிடுச்சு, அதனால் நான் சாப்பிடாமே வந்துட்டேம்மா, உன் சாப்பாட்டையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால் இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம், நான் சாப்பிடாமே வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ பார்த்து அவங்க எல்லாருக்குமே கரெக்டாக சாப்பாடு கொடுத்து குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களோட அந்த இதையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எதுக்குமா எல்லாருக்குமே வர சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. நீ ஒரு நிமிஷம் அமைதியாக இருடி, நான் இவளுக்கு 2 பேர்த்துக்கிட்டேயும் பேசணும், அதை ஒன்றை வச்சுட்டு பேசணும் அப்படிங்கிறனால தான் ஒன்றையும் நான் வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இப்போவே தெரிஞ்சிருது இவங்க இதை பற்றி தான் பேச போகிறாங்க அப்படின்ட்டு. என்னம்மா இதை பேசுகிறதுக்கு தான் நீ கூப்பிட்டியா, நாங்கள் தான் எங்கள் முடிவை சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா திமிராவே சொல்கிறாங்க. அதுக்கு உடனே சாரதாம்மா அப்படி கோவம் வருது அவங்களுக்கு. அப்படி கோவத்தோடய கேட்குறாங்க, நானும் பார்த்துட்டே தாண்டி இருக்கேன், கொஞ்ச நாளாகவே நீ பண்ணுறது நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை, காவேரினாலே ஒரு மாதிரியே பேசுறியடி, என்ன தாண்டி அதுக்கு காரணம், இந்த வீட்டு விஷயத்த வந்துட்டு நீ வந்து அவளை வீடு வாங்க வேணான்னு சொல்கிறது வந்துட்டு இது வந்து ஒரு காரணமாகவே இருக்காது, அவள் வாங்கினா நம்ம வந்து அந்த வீட்டுக்குள்ளே போனால் அவள் வீடு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பேசுகிறவ நீ கிடையாது. இப்போ நீ புதுசாக பண்ணிட்டு இருக்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், அதுக்காக தான் எல்லாத்தையும் வச்சு நான் இப்போ பேசணுன்னே கூப்பிட்டேன். உனக்கு என்னடி பிரச்சனை, நீ என்ன கங்கா கூட சேர்ந்துட்டு நீ பண்ணிட்டு இருக்க, உனக்கு காவேரி மேலே என்னடி கோவம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல கங்கா என்ன சொல்லிடுறாங்கன்னா, இங்கே பாருமா, நீ சும்மா அது இதுன்னெலாம் கேட்டுட்டு இருக்காத, எனக்கு வந்து காவேரி வாங்குறது பிடிக்கல, அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. காவேரி வாங்குறது பிடிக்கலங்கிறதா நீ ஏற்கனவே சொல்லிட்டியே, அதுக்கான காரணம் என்னங்கிறது எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சே ஆகணும், 2ல் 1 பார்க்காம இன்றைக்கி நான் சும்மா விடுறதா இல்லை உங்களை. இப்படியே நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க அந்த 4 பேரில் வந்து 3 பேருமே இப்படி அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா குடும்பமாக இருக்குமாடி. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பசுபதி அப்படி பிரச்சனை பண்ணப்போ இங்கே உட்காந்து எல்லாருமே தானடி சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க, அந்த வீட்டுக்கு எது நடந்தாலும் நாங்கள் ஒன்றா இருப்போம், ஒன்றாவே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சத்தியம் பண்ணீங்களடி, இப்போ என்னடி ஆச்சு அந்த சத்தியமெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா சத்தியம் பண்ணோம் தான், இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக அவளே மொத்தமாக வாங்கிக்கிறேன்னு சொன்னால் அப்படியே விட்டுற முடியுமா எங்களால் அப்படிங்கிறாங்க. சரி நீ சொல்கிறபடியே வச்சுக்கலாம், அவள் வாங்குறாங்கிறது தான் உனக்கு கடுப்பாக இருக்குது, அவள் பேருக்கு மாறுறது தான் உனக்கு இதாக இருக்குன்னு சொல்லி நீ சொல்கிறீல, வேற ஒருத்தவங்களுக்கு விற்கலான்னு நீ சொல்கிறியே, அந்த வீட்டை வேற ஒருத்தவங்களுக்கு விற்றுட்டோம்னா நாளை பின்ன நம்ம வந்துட்டு ஊருக்கு போனோன்னா அத்தை வீட்டுக்கு தானடி போவோம், நம்ம வீடுன்னு போய் ஒரு உரிமையாக இருக்க முடியுமா, உங்கள் அத்தையை பற்றி தான் உனக்கு தெரியுமே, ஒரு நேரம் அனுசரித்து பேசும், ஒரு நேரம் வெடுக்குன்னு பேசும், அந்த வீட்டில் போய் ஒரு நாள் அங்கே தங்க முடியுமாடி, இதே நம்ம வீடுன்னு இருந்துச்சுன்னா நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்துட்டு வரலாம்லடி, அதை பற்றி ஏண்டி நீ யோசிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம்மா அதை தான் நானும் சொல்கிறேன், நம்ம வீடுன்னு இருந்தால் தானே நம்ம போக முடியும், அது காவேரி வீடாக தானே மாறப்போகுது அப்படிங்கிறாங்க. நீ திரும்பி தப்பாகவே பேசிகிட்டு இருக்கடி கங்கா, இதுக்கு காரணம் என்ன எனக்கு தெரிஞ்சாகணும், ஏண்டி இப்படி அவன் மேலே இப்படி பொறாம பிடிச்சி அலையிற, அவள் பணக்கார வாழ்க்கை வாழ்றா, உனக்கு கிடைக்கணும்னு நினச்ச வாழ்க்கையெல்லாம் அவளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவும் உனக்கு பொறாமடி அப்படின்னு சொன்ன உடனே இப்போ கங்காவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அம்மா சும்மா நிறுத்துமா, எதுக்கு எடுத்தாலும் பொறாமனே சொல்லிட்டு இருக்க, அப்படி என்ன நான் அவன் மேலே பொறாமையப்படுத்தி இப்போ நான் பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி நீ நடந்துக்கிறது எல்லாமே அப்படி தானடி இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, அவள் வந்துட்டு விஜய் கூட வாழணும், அவள் நல்லபடியாக இருக்கணும், வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்த பையன் நீயே தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதடின்னு அவகிட்ட சொன்னவளே நான் தான், அப்படி இருக்கும்போது நான் எதுக்குமா அவன் மேலே பொறாமப்பட போகிறேன், அவள் வாழ்கிறா, பணக்கார வாழ்க்கையை வாழ்கிறா அப்படிங்கிறதெல்லாம் என்னோட கோபமே கிடையாது, எனக்கு இவ்வளோ கோபம் வருது, காவேரி நான் இந்த அளவுக்கு வெறுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு எல்லாமே நீதாம காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக சொல்லிடுறாங்க, சாரதா மேலே பழிய போட்டுடுறாங்க. ஸோ இதை கேட்டது சாரதாம்மா அப்படியே ஆடி போயிடுறாங்க. பாட்டி உடனே என்ன சொல்கிறாங்க, ஏண்டி நீ இப்படி உன் திமிருக்கு நடந்துக்கிட்டதுக்கெல்லாம் சாரதா எப்படி பொறுப்பாவா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி நீ ஒரு நிமிஷம் சும்மா இரு, நீயும் சேர்ந்துட்டு தானே அம்மா கூட சேர்ந்துட்டு ஆடிட்டு இருந்த, எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னடி சாரதாவை சொன்னது இல்லாமல் என்னையும் சேர்த்துக்கிட்ட நீ, நாங்கள் என்னடி அப்படி பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்க, இந்த அளவுக்கு காவேரியை நான் வெறுக்கிறேன், அவளுக்கு வந்து இப்படி நான் கோவத்தை காட்டுறேன் வெறுப்பை காட்டுறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம், என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே புரியலையா அப்படிங்கிறாங்க. நாங்கள் அப்படி என்ன தாண்டி பண்ணிட்டோம், எல்லாத்தையும் நான் ஒன்றா தானடி பார்க்குறேன், நீங்கள் எனக்கு 4 பேருமே ஒன்று தானடி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ வார்த்தைக்கு தான் சொல்லிட்டு இருக்க, உன் நடத்தையில் நீ அப்படிலாம் நடந்துக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு கங்கா, நீ மனசில் நினச்சிட்டு பேசுறதுக்கெல்லாம் நான் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் அப்படி நினைக்கவே இல்லை, என்னத்தை தான் நீ நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியாவது தொலையண்டி அப்படின்னு சொல்லி சாரதாம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா ஃபஸ்ட்டு நான் தான் இந்த வீட்டில் ப்ரெக்னென்ட் ஆனேன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும், அப்போ நீ என்னை எப்படியெல்லாம் கவனிச்சிக்கிட்ட, அதுக்கப்புறமா இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நீ அப்படியே என்னை உதாசீனப்படுத்தி தள்ளிட்டில்லம்மா அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி கங்கா இப்படி பேசுகிற, நான் எப்படி அப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நானும் தான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறமே ஒரு 2-3 நாளில் விஜயும் வீட்டுக்கு வந்துட்டாரு, அப்போ எல்லாருக்கும் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தில, அவளும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அவளை மட்டும் விஜய் கூட உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்த, நான் உட்காரலான்னு போகும்போது என்னை வந்து நீ டக்குன்னு என்னம்மா சொன்ன, இருடி கங்கா நீ அப்புறமா சாப்பிட்டுக்குவா அப்படின்னு நீ சொல்லிட்டில, ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன, டைமுக்கு சாப்பிடணுண்டின்னு சொல்லிட்டு யார் சாப்பிட்லனாலும் பரவாயில்லன்னு
எனக்கு தாம்மா நீ முதல்ல கொடுத்துட்டு இருந்த, அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து இப்படி தெரிஞ்சிருச்சுன்னே நீ அப்படியே மாறிட்டம்மா அந்த இடத்துல அப்படிங்கிறாங்க. ஐயோ கங்கா, நான் அந்த இடத்துல அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லடி, இடம் பத்தாமல் இருக்குது, அந்த தம்பி வெளியே இருந்து வந்திருக்க தம்பி முறையாக நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிடுதேன்னு சொல்லிட்டு நான் அதனால தாண்டி அப்படி பண்ணேன், 2 பேரும் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கணும்னு தாண்டி பண்ணேன், இடமும் சின்னதாக இருந்துச்சுன்னு தானடி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அது கூட பரவாயில்ல, குமரன் மாமா தள்ளி உட்காந்துட்டு என்னை இங்கே வந்து உட்காரு கங்கான்னு சொன்னிச்சுல, அப்போ கூட நீ நாங்கள் உட்கார விட மாட்டேன்ட்டியே அப்படிங்கிறாங்க. என்னடி கங்கா இப்படியெல்லாம் யோசிக்கிற அப்படிங்கிறாங்க. சரி, இந்த விஷயத்த வேணால் நான் தப்பாக எடுத்துக்கிட்டேன்னு நீ நினச்சிக்கிட்டேன்னா சொல்கிறதுனா சொல்லு, ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ண நீ? அதுக்கப்புறமா ஒரு நாள் காலையில் சமைக்கும்போது நான் குமரன் மாமாவுக்கு இட்லிக்கு மட்டன் சாப்ஸ் வச்சா நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன், அப்போ கூட அவர் நல்லா சாப்பிடுவார் நான் சொல்லும்போது கூட நீ உடனே என்ன சொல்லிட்ட, அதை பற்றியே நீ காதலே வாங்காமல் விஜய் தம்பிக்கு என்ன பிடிக்கும், இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தியே தவிர குமரன் மாமாவுக்கு இதை பிடிக்குமா நம்ம செய்யலான்னு சொல்கிறேன்ல, அப்போ அதை பற்றி யோசிச்சியா? ஆனால் இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுவ, நான் வாயை திறந்து எனக்கு இது பிடிச்சிருக்குமா இதை செய்யலாமான்னு சொன்ன அடுத்த செகண்டில் நீ எனக்கு செஞ்சு கொடுப்ப, ஆனால் இதுக்கப்புறம் நீ மாறிட்ட, அதுவும் அதை மட்டும் அதை நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடி கங்கா நீ இப்படியெல்லாம் யோசிப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி, அந்த தம்பிக்கு ஏதோ வாய்க்கு ருசியாக சமைச்சு போடணும், நம்மளை நம்பி வந்திருக்கேன் தானடி நான் யோசித்தேன் அப்படிங்கிறாங்க. சரி, அதையும் விடு. அடுத்ததா நான் வந்துட்டு ஒரு இதை பார்த்துட்டு வந்து நான் எப்படி கதறினேன் வீட்டில், அப்போ நீ என்ன சொன்ன, ஒரு சமாதானத்துக்கு கூட ஒன்றும் சொல்லாமல் 100ல் 1 பேருக்கு தான் அப்படி இருக்குண்டி, நீ ஏண்டி தேவையில்லாமல் அலட்டிக்கிற அப்படின்னு சொன்னதோட விடாமல் காவேரி குழந்தைக்காக நான் வேண்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிற. சரி, வேண்டுனதான் வேண்டுன்னு இல்லை, என் குழந்தைக்காவே நான் பயந்துட்டு இருக்கேன்னு தெரியும்ல, 2 குழந்தைக்காவே வேண்டிகிட்டு இருக்கேன்னு நீ சொன்னியா என்கிட்ட, அதையும் பண்ணலை. ஸ்கேன் முடிச்சுட்டு வந்த உடனே கையோடு நான் கோயிலில் போய் பண்ணணும், காவேரிக்காக வேண்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தானேம்மா நீ போய் பண்ணின, ஏன் அந்த இடத்துல நீ என் குழந்தைய பற்றி யோசிக்கல, அப்போது இந்த குழந்தை உனக்கு முக்கியம், என் குழந்தையும் நானும் உனக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தானேம்மா நீ என்னை யோசிக்க வச்சுட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ கங்கா, நான் அப்படிலாம் யோசிக்கலடி, காவேரிக்கு வந்துட்டு இந்த மாதிரி அம்மா போட்டிருந்ததுனால குழந்தைக்கு ரொம்ப பெரிய சிக்கலாயிருமோன்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொன்னதுக்கப்புறம் தாண்டி எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் தாண்டி நான் வேண்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அம்மா, நீ காவேரிக்காக பண்ணுறதெல்லாம் நான் தப்பே சொல்லலை, எல்லாருமே உன் பொண்ணு தான், நீ செய், அதை ஏன் என்னை மட்டும் நீ ஒதுக்கி ஒதுக்கி செஞ்சேன்னு தான் நான் இப்போ உங்ககிட்ட கேள்வியே கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி ஒதுக்கணும்லாம் நினைக்கலடி, இதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு தெரியும், அதனால தாண்டி கங்கா நான் உன்னை பற்றி அந்த மாதிரி ரொம்ப பெருசாக எடுத்துக்கல, அதுவும் இல்லாமல் உன்னை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன் இல்லடி அப்படிங்கிறாங்க. நல்லமோ போமா, நீ பண்ண எல்லாமே வந்துட்டு காவேரிக்கு வந்துட்டு நான் வந்துட்டு கோவமாகற மாதிரியே நீதாம்மா எல்லாமே பண்ணிட்ட, என்னை வந்து ஒதுக்கி ஒதுக்கி பண்ண மாதிரி நீ பண்ணிட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து இந்த இடத்துல சொல்லிட்டு ரொம்பவும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது இவ இந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்காளான்னு நினச்சி சாரதாமாவுக்குமே ஒரு சைடு வருத்தம் இருந்தாலும் காவேரிக்கு ரொம்பவே வருத்தமாகுது. அவங்க என்ன சொல்லிடுறாங்க, அக்கா நீ இந்த அளவுக்கு நினச்சி இப்படி வருத்தப்பட்டிருப்பேன்னு நான் சத்தியமாக நினைக்கலக்கா, நீ இவ்வளோ தூரம் சொல்கிறீல்ல எனக்காக அம்மா இப்படி பண்ணுச்சு அப்படி பண்ணுச்சுன்னு, என்னை பற்றி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியாக்கா, உனக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆனதை கன்ஃபார்ம் பண்ணதே நான் தான், அந்த இடத்துல நீ எல்லாருக்கிட்டையும் ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வீட்டில் இருக்க அவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டாங்க, ஆனால் அந்த இடத்துல என் குழந்தை தான் குழந்தை, நான் பார்த்த நிமிஷத்தில் வீட்டில் சொல்ல முடியாமல் கூட நான் தவிச்சேனேக்கா, அந்த இடத்துல என் மனசு எப்படி இருக்கும்னு நீ யோசிச்சு பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அது அந்த இடத்துலையும் அப்படியே கங்கா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. சரிக்கா, அதை கூட விடு, நான் அந்த டைமில் வெளியில் சொல்ல முடியல, ஆனால் அம்மா வந்துட்டு நீ மாசமாக இருக்கன்னு சொல்லிட்டு உனக்கு என்னென்னலாம் பண்ணுதோ அதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாமல் நானும் அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன் தெரியுமா, அந்த இடத்துலலாம் என் மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும், நானே வயிற்றில் கையை வச்சுட்டு நானும் பாப்பாவை மட்டுமே தனியாக பேசிக்குவோங்க்கா, பாப்பா கிட்ட போயிட்டு நான் ரூமில் தனியாக பேசிக்குவேங்க்கா, உன்னை பார்த்து கவனிக்கும் போது என்னை கவனிக்கல முடியலையே, என்னோட சூழ்நிலை அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் என்ன நானே நொந்துட்டு எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல சாரதாம்மா, இதில் வந்துட்டு எங்களுக்கு தெரியாது இல்லடி காவேரி, அதானிடி எனக்கு பெரிய வருத்தமாகவே இருக்குது, அதனால தான் உனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இப்படி பார்த்துக்கிட்டது தானே இவ இப்படி குத்தமாகவே சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. நீ ஒரு நிமிஷம் அமைதியாயிருமா, நான் கங்காக்கா கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ யோசிச்சு பாருக்கா, ஒரு நாள் வந்துட்டு அத்தை நீ பாலில் போட்ட காஃபி குடிக்கும்போது அது நெஞ்சு கறிக்கும்னு சொல்லிட்டு நீ அதெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு நாள் வரக்காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா, அந்த வரக்காப்பியை இனிமேல் நானும் இதே குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படிலாம் கவனிச்சிக்கிறாங்களோ, என்னை பார்த்துக்க முடியல அவங்களால, என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது, நம்மளை நாமே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதுலேருந்து நானும் உன் கூட சேர்ந்து நீ என்னதெல்லாம் சாப்பிட்றியோ அதெல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் நானும் அதை தான்க்கா எடுத்துக்கிட்டேன், ஏன்னா நம்மளால் வெளியே சொல்ல முடியலையேன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேங்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோக்கா, நான் அப்படி வெளியே சொல்ல முடியாமல் நான் பண்ண விஷயத்த நினச்சி நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் நீ இப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் நீ இப்படி நினச்சிட்டு இருந்திருப்பேன்னு நான் சத்தியமாக நினைக்கலக்கா அப்படிங்கிறாங்க.
இல்லடி காவேரி, அம்மா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாதான் எனக்கு கஷ்டமாயிருச்சு. அதே மாதிரி நீ விஜய் வந்ததுக்கப்புறம் உன்னை வெளியிலே எங்கேயும் போக விடாமல் வீட்டிலேயே உன்னை உட்கார வச்சு பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் நான் மட்டும் டெய்லியும் கடைக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன்ல, அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஏண்டி குமரன் தான் உன்னை வீட்டிலே இருந்து ரெஸ்ட் எடுன்னு சொன்னான்ல, உன்னை அவனா வீட்டுக்கு கடைக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டான், நீயா தானடி போன அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, எங்கள் சூழ்நிலை அந்த மாதிரி. விஜய் இங்கே இருந்தாலும் அவருக்கு வந்து சொத்துங்கிறது இருக்க தான் போகுது, அது என்றைக்கும் கைவிட்டு போகாதுன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இன்றைக்கி அவங்க கிளம்பி போயிட்டாங்கல்ல. ஆனால் என் புருஷனை சொல்லு, அப்படியா டெய்லி அந்த ஆர்டரை தைச்சு முடிச்சாதான் எங்களுக்கு வந்துட்டு வருமானமே வரும். அப்போ நான் அவருக்கு சப்போர்ட்டுக்கு போய் தானே ஆகணும், அதனால தானே நான் போனேன் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நீ விஜயை தூக்கி தூக்கி வச்சுட்டு விஜய்க்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு சேர் போடணும், விஜய்க்கு சமைக்கிறதுக்கு வாங்குறதுக்கு குமரன் போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு என் புருஷனை நீ அந்த இடத்துல மட்டப்படுத்துகிற மாதிரி எனக்கு தோணுச்சுமா. அந்த கடுப்பில் தான் நான் ஒரு இதில் வந்துட்டு உங்களால் எதுவுமே முடியாது, அவர் பணக்காரராக இருக்கிறதுனால தானே எல்லோரும் மதிக்கிறாங்க, உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, எனக்கு எதுவுமே உங்களால் பண்ண முடியாதுன்னு அவர்கிட்ட இந்த கோவம்லாம் வெளியில் காட்ட முடியாமல் தான் மொத்த கோவத்தை நான் அவர்கிட்ட காட்டிட்டேன். அதனால தான் அவர் இப்போ என் கூட இல்லாமல் அவரும் என்னை பற்றி புரிஞ்சுக்கல, என் கூடயே இல்லாமல் என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் சொல்லிட்டு தேமி அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவுமே கஷ்டமாகவே போயிடுது. இப்போ சாரதாம்மா, காவேரி எல்லாருமே போய் சமாதானப்படுத்துகிறாங்க. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா விடுக்கா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைக்கா, இப்போயாவது உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நீ வெளியே சொன்னி அது வரைக்கும் சந்தோஷங்க்கா அப்படிங்கிறாங்க. சாரதாம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரடி கங்கா, நான் இப்படியெல்லாம் நினச்சி ஒரு நாளும் பண்ணலடி. சரி, ஏதோ ஒரு இடத்துல நானும் இப்போ மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருடி கங்கா, எனக்கு 4 பேருமே ஒன்று தாண்டி. ஆனால் காவேரிக்கு என்ன ஒரு விஷயம்னா, அவள் மாசமாக இருக்கிறது தெரியாமல் இங்கேருந்து கொடைக்கானல் வரைக்கும் அவளை இழுத்துட்டு போயிட்டு பசுபதி வந்து ஒரு இடத்துல அவளை பிடிச்சி கீழேயே தள்ளி விட்டாண்டி. அதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு தெரிஞ்சதுக்கப்புறமா. அதை நினச்சி தான் நான் அவளை வந்துட்டு ரொம்ப பார்த்துக்கணும்னு நினச்சேனே தவிர மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் நினைக்கவே இல்லடி கங்கா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா ஒரு சைடு அழுதோடனே இப்போ எல்லாருக்குமே கண் கலங்கிடுது. ஒரு வழியாக கங்கா சமாதானம் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ தான் சொல்கிறாங்க, அக்கா இவ்வளோ தானேக்கா பிரச்சனை, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, விடுக்கா, அதான் இப்போ எல்லாத்தையும் கொட்டிட்டில, அம்மாவுக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல, அம்மா இங்கே பாருமா, இனிமேல் வந்து எல்லாருமே உனக்கு ஒன்று தான், என்னையும் விஜயும் வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்கணும், அக்காவையும் குமரன் மாமாவையும் ஒரு மாதிரி பார்க்குற அப்படிங்கிற எண்ணமே யாருக்குமே வரக்கூடாதுமா, அதனால் நீ பார்த்து கவனமாக நடந்துக்கோமா இனிமே அப்படிங்கிறாங்க. நான் அப்படி நினைக்கவே இல்லடி, இருந்தாலும் இனிமேல் நான் கொஞ்சம் பார்த்து கவனமாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாவும் சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்ததாக கேட்குறாங்க, இப்போ இது ஒன்று தானடி உனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு, இப்போ உனக்கு பிரச்சனை இல்லைல்லடி காவேரி வீட்டை வாங்குறதுல அப்படிங்கிறாங்க. அப்போ கங்கா வந்து சைலண்ட்டாக நின்றுட்டே இருக்கிறத பார்த்துட்டு இப்போ காவேரி சொல்கிறாங்க, அக்கா நானா உனக்கு வந்துட்டு பணம் கொடுக்கணும், விஜய்கிட்ட பேசி என்னால் உனக்கு பணம் வாங்கி கொடுத்துட முடியும்க்கா, குமரன் மாமாவுக்கு பெரிய கடை வச்சு கொடுத்துட முடியும், ஆனால் அப்பையும் நீ ஏதாவது சொல்லுவ, நீ பணம் கொடுத்து நான் வைக்கணுமான்னு சொல்லிட்டு நீ யோசிப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான்க்கா இப்போ நீ வீட்டை விற்கணும்னு சொல்லும் போதுமே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த முடிவை எடுத்தோம். இதை கூட ஒன்றை மனசில் வச்சு தான்க்கா, வீடு கையை விட்டு போயிடக்கூடாது, உனக்கும் பண தேவை இருக்கிறத பூர்த்தி செய்யணும்னு தான்க்கா இப்படி ஒரு முடிவையே எடுத்தோம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோக்கா அப்படிங்கிறாங்க. உடனே சிரிச்சுட்டு, சரிடி காவேரி, எனக்கு இதுதான் பிரச்சனையாகவே இருந்துச்சு, என் மனசில் இருந்தது எல்லாத்தையும் நான் இன்றைக்கி இறக்கி வச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ கங்கா ஒரு சைடு முடிச்சிட்டாலும் யமுனா அமைதியாகவே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த சைடு இப்போ சாரதாம்மா திரும்புகிறாங்க. கங்காவுக்கு தான் இந்த பிரச்சனை இருந்திருக்கு, அவள் சொல்லிட்டா, உனக்கு என்னடி காவேரி மேலே அவ்வளோ கடுப்பு, கங்கா கூட சேர்ந்துட்டு நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, காவேரி வீட்டை வாங்க வரக்குள்ள உனக்கு என்னடி பிரச்சனை அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையே, சரி அக்கா தனியாக இருக்கே, அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க மழுப்புறாங்க. உடனே நீ எந்த நேரத்தில் எப்படி பேசுவோன்னெலாம் எனக்கு தெரியும்டி, காவேரியை பற்றி நீ என்னென்னலாம் தப்பாக பேசியிருக்கங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, இது வரைக்கும் வந்து காவேரி என்கிட்ட இந்த மாதிரி இப்படி நினைக்கிறாமா, என்னை தப்பாக பேசுகிறாமான்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொன்னதில்லை. நீங்களா அக்கா தங்கச்சிக்குள்ளார பேசிக்கிட்டாலும் சரி, பெரியவங்க நம்ம இதில் போய் சம்மந்தப்படக்கூடாது, அவங்களும் பெரிய பிள்ளைங்க தானே, அவங்களா பார்த்து முடிச்சுக்குவாங்கங்கிறனால தான் நான் தலையிடாமல் இருந்தேன். ஆனால் நீ பண்ணின வேலை எல்லாமே எனக்கு தெரியும்டி, இன்னொரு வாட்டி காவேரி அசிங்கப்படுத்தி நிவின் தம்பி கூட இப்படிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையே அந்த தம்பிக்கு பிடிச்ச மாதிரி ஒழுங்காக வாழ கற்றுக்கோ. காவேரி அவள் புருஷன் கூட சந்தோஷமாக இருக்கா, இதை நினச்சி யாரும் வைத்தெறிகிறதோ இல்லை பொறாமப்படுறதோ அந்த மாதிரி தேவையில்லாமல் அசிங்கமாக பேசுகிறதோ இதெல்லாம் இதோடு நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட கொஞ்சம் கடுமையாகவே பேசுகிறாங்க. ஸோ இந்த இடத்துல கங்காவும் சொல்லிடுறாங்க, எனக்கு இது தாண்டி காவேரி பிரச்சனையாகவே இருந்துச்சு, இனிமேல் வந்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த வீட்டை நீயே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பாடா அம்மா, அக்கா ஒத்துக்கிட்டாமா, ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாட்டி என்ன சொல்கிறாங்க, அவ்வளோ தாண்டி எல்லாருமே உட்காந்து எந்த குடும்பத்துலேயுமே ஒரு சண்டை சச்சரவு இல்லை மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசணுன்னாலே எல்லா கவலையும் போயிடும்டி, எல்லா சங்கடமும் தீர்ந்து போயிடும். இதை நீங்கள் அன்றைக்கே பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காதேடி அப்படிங்கிறாங்க.
சரி விடுவோங்க அத்தை, எது எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் இருக்குல்ல, இன்றைக்கி தான் அவள் மனசில் இருக்கிறதெல்லாம் இறக்கணும்னு இருந்திருக்கு போல இருக்குது. நானும் இன்றைக்கி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லி தான் அத்தை இவளுக்கு எல்லாத்தையுமே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா உடனே சரிங்கடி, இட்லி சாப்பிட்டதெல்லாம் செரிச்சிருக்கும், இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதுலேயே, இருங்க உங்கள் எல்லாத்துக்கும் போய் நான் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா உள்ளே போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து கிச்சன்லேருந்து நம்மளோட 4 பொண்ணுங்களும் வந்துட்டு சந்தோஷமாக பழைய மாதிரி இருக்காங்களே அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டாலும் நம்ம மேலேயும் தப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி சாரதாம்மா அங்கேருந்து பார்க்குறாங்க. பாட்டிக்குமே இவ்வளோ நாளாக அடிச்சிட்டு மூஞ்சி தூக்கிட்டு இருந்த பிள்ளைங்க இப்போ நல்லா சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காளுங்களேன்னு சொல்லிட்டு பாட்டியும் ஒரு சைடு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கங்கா வந்துட்டு மனசில் இருக்க எல்லாத்தையும் வெளியே இறக்கி அதுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு அவங்க வந்துட்டு இங்கே காவேரியே வீட்டை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சம்மதிப்பாங்க அப்படிங்கிறது என்னோட சின்ன ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.